சென்னை திருவல்லிக்கேணி ஹைஸ் ஹவுஸ் பகுதியில் பேருந்து நிறுத்தம் இல்லாததால் அரசு பேருந்துகள் நிற்பதற்கு போதுமான வசதிகள் இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். திருவல்லிக்கேணி பகுதியாக இருக்கக்கூடிய வி ஹவுஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஐஸ் ஹவுஸ் என்ற சாலை தான் தற்போது இருந்து வருகிறோம். இந்த இருக்கக்கூடிய சாலையில் அரசு பேருந்துகள் நிறுத்துவதற்கு போதுமான வசதிகள் இல்லாததால் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டு வருகின்றன. நடு ரோடில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள் நிறுத்துவதாலும் மற்ற வாகன ஓட்டிகளும் சிரமப்பட்டு வருகின்றன. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் இருக்கக்கூடிய சாலைகளில் இருக்கக்கூடிய பெரும் கற்கள் மற்றும் இருக்கக்கூடிய மணல்கள் அதிகமாக கொட்டப்பட்டுவதால் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள் நிறுத்துவதற்கான போதுமான வசதிகள் இல்லாததான் முக்கியமான குற்றச்சாட்டாக உள்ளது. சென்னை மாநகராட்சி இருக்கக்கூடிய மண்டலம் 9 மற்றும் 116 இருக்கக்கூடிய வார்டு அதிகாரிகள் இந்த சாலைகளில் கொட்டப்பட்டுள்ள பெரும்பாலான கற்கள் மற்றும் ரப்பீஸ் மேலும் மணல்கள் ஆகியவற்றை உடனடியாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமின்றி அரசு பேருந்துகளான வி ஹவுஸ் என்கிற சொல்லப்படக்கூடிய ஐஸ் ஹவுஸ் என்ற சாலையில் அரசு பேருந்து நிலையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கைகள் உள்ளது. அந்த பணிகளும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் காலமாக தான் இந்த நீண்ட வரிசைகளாக அரசு பேருந்துகள் வரிசையாக நிறுத்தி வைப்பதாகவும் போக்குவரத்து நெரிசல்கள் அடிக்கடி ஏற்படுவதாகவும் போதுமான இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர்கள் இங்கே போடுவதில்லை என்பதுதான் முக்கியமான குற்றச்சாட்டாக உள்ளது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் பயணம் பண்ணக்கூடிய பயணிகளுக்கு அமர்வதற்கான போதிய வசதிகள் இல்லை. மேலும் இருக்கக்கூடிய நடத்துனர்களோ அல்லது ஓட்டுநர்களுக்கோ அவர்களுக்கான அமர்வதற்கான நாற்காலியும் இல்லை என்கிற பலவிதமான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. தற்போதைய நிழல் கொடைகளாக இல்லாத பட்சத்தில் மிகவும் சிரமப்பட்டு வருவதாலும் பெரும்பாலான 24 மணி நேரத்திலும் இருக்கக்கூடிய அரசு பேருந்து ஓட்டுநராக பணிகள் செய்து வரக்கூடிய தங்களுக்கான ஓய்வு நேரத்தில் அந்த நேரத்திலும் உட்கார்வதற்கான எந்த ஒரு வசதியும் இல்லை என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது. அவர்களுக்கான போதிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது குறித்து இருக்கக்கூடிய போக்குவரத்துறை அமைச்சரான சிவசங்கர் அவர்கள் உடனே செவிசாய்த்து இவர்களுக்கான உடன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருடைய முக்கியமான தொகுதியாகும் இந்த திருவல்லிக்கேணி தொகுதியாக இருக்கக்கூடிய அவர்களுடைய தொகுதியில் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபீக். கிட்ட நிற்கிறோம், பஸ்ஸுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை. உட்கார சேரோ டேபிளோ ஏதாச்சும் இருந்தால் தான் உட்காரத்துக்கு முடியும், சௌகரியமாக இருக்கும். பொம்பளைங்க எல்லாம் அலைஞ்சு கிழிஞ்சு வர வேலைக்கு போகிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது அதுங்களும் ரொம்ப கஷ்டப்படுங்க வந்து உட்காரத்துக்கு இல்லாத. அதனால் கொஞ்சம் தயவுசெய்து எங்களுக்கு நீங்கள் தான் கருணை காட்டணும். ஐயா வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுக்கணும். ஏழை மக்கள் உட்காரத்துக்கு கொஞ்சம் அவசரப்படுறாங்க. டிராஃபிக் ஆகுதுங்க, அதனால் ரொம்ப மக்கள்லாம் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க.